பொதுவாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா பழைய வீடெல்லாம் இப்போ புதுப்பிக்கிறாங்க. புது வீடு மாதிரி பெயிண்டிங்கெல்லாம் கொடுத்து பழைய வீட்டை துருப்பிடிச்ச வீட்டை புதுப்பிச்சு ஏமாந்த இழிச்சவன் எவனா வந்தானா அவன்கிட்ட விலையை தள்ளிட வேண்டியது. எத்தனை கோடிங்கிறீங்க? பல கோடி. ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை அப்படியே ஒருத்தன் வாங்கியிருக்கான் நாட்டில். இப்படியும் வாங்குறாங்க. 6 வீடு 5 வீடு தான் ஒருத்தன் வாங்கிடுவான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பினாமியை போட்டுருவான். அதே மாதிரி தான் இப்போ பல இடங்களில் நடக்குது. மதுரை மாவட்டத்தில் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. சென்னையில் எங்கே பார்த்தாலும் வானம் உயரத்துக்கு இருக்குது. 13, 15, 18 சின்ன நிலதிர்வு வந்தால் என்ன ஆகும்? வெளிநாடுலாம் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். இங்கெல்லாம் போய் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா எப்படி தினமலர் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தினசரி ஒரு விளம்பரம் கொடுக்காங்க. முழு பக்க விளம்பரம். தினமலர் பேப்பரில் செய்தியே கிடையாது. இப்போ அடுக்குமாடி குடியிருப்பு தான். வாங்க வந்து எங்களுக்கு விற்றுட்டு போங்க, வாங்கிட்டு போங்க, ஏமாந்துட்டு போங்க, பணத்தை கொடுங்க. வீடு உங்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாதுங்க. வானம், தரை, பக்கவாடு எதுவுமே சொந்தம் இல்லை. தாய்ப்பத்திரம் கூட எங்கேயும் இருக்குதுன்னு தெரியாது. பார்த்து வாங்குங்க, ஏமாந்துடாதீங்க மக்களே. வீடு வாங்கும்போது பார்த்து வாங்க. பழைய வீடு வாங்காதீங்க. எவன் செத்தானோ எவன் தொங்குனானோ யாரு கண்டும் எச்சரிக்கையாக வாங்குங்க.